next day. என்ன பண்ணணும்? லூசு பிடிச்சவன் சிரிச்சிட்டு இருக்கான். என்ன விடவே மாட்டேன். ஏன்டா சிரிக்கிற? ஒய்யால இன்னும் ஐயாடி அடாட்டாய்க்கடா. என்ன பாய்ச்ச உனக்கு? ஏன் என்ன அடிக்க வர? டேய் இருடா. பயமா வேற இருக்க. அடிச்சுட்டேன். எனக்கு கோவதுக்குள்ள என்ன விட்டுட. நான் எங்கேயாச்சும் ஓடி போயிடுறேன். இதை படாப்படுத்துங்க. இனிமே அடிக்கவே மாட்டேன். சுத்தி முத்தி யாரும் பார்க்கலாம். சரி போயிடுவோம். A few minutes later. A few minutes later. சாமி சொல்லுங்க. சாமி எங்க வீட்டுல பிரச்சனை. என்ன பிரச்சனை சொல்லுங்க. அது சாமி இதுதான் நடந்துச்சு சாமி. எப்படியாச்சும் காப்பாத்துங்க. சரி, உங்கள் பையன்கிட்ட ஏதாவது பொருள் இருந்துச்சா? ஆமாம் சாமி. கொடுங்க. இந்தாங்க சாமி. இதில் ஒன்றுமே இல்லையே சாமி. இதனால தான் எங்களுக்கும் வித்தியாசம். உங்களுக்கு இதை பார்க்க முடியாது, ஆனால் எங்களால் இதை அழகாக பார்க்க முடியும். இதை படிச்சுட்டு என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். படிச்சிட்டேன், சொல்கிறேன். சுமார் ஒரு 5 வருடங்களுக்கு முன்பு நடந்த சம்பவம். அதாவது ஒரு 2 பேர் இங்கே தான் இருந்திருக்காங்க. இந்த வீட்டில் யாருமே இல்லைன்னு சொன்னீங்க, ஆனால் இந்த வீட்டில் 2 பேர் இருந்திருக்காங்க. ஒருத்தன் பேர் பிரபு, இன்னொருத்தன் பேர்
கார்த்தி. உங்கள் பையன் பேரில் உள்ளவன் தான் அவன். இவங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஒருத்தனுக்கு பணவரி, இன்னொருத்தனுக்கு பாசம். பணவரியோடு இருக்கிற கார்த்தி பாசம்தான் வேணும் அப்படி சொல்கிற பிரபு. கார்த்தி பணவரியோடு இருந்த கார்த்தி அவன் இருக்கிற எல்லா சொத்தையும் எடுக்கணும்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட மோதமோட 2 பேரும் தப்பிச்சு அவங்க ஃப்ரெண்டு கொள்ளதுக்கு கத்தியோடு எடுத்துகிட்டு பின்னாடி துரத்திட்டே போகிறான். 2 பேரும் ஒரு முனிவர்கிட்ட சிக்கிக்கிறாங்க. அந்த முனிவர் கோபமடைஞ்சு 2 பேரையும் அவங்க உடம்ப அழிச்சு அவங்க ஆவியை இந்த புத்தகத்திலையும் இன்னொருத்த ஆவியை இது எழுதப்படவில்லை. ஆனால் அது கருட ரெக்கையால் எழுதியிருக்கு. அந்த கருட ரெக்கையை நீங்கள் கண்டுபிடிங்க. அது உங்கள் வீட்டுக்குள்ளே எங்கேயும் மறைஞ்சிருக்கு. கண்டுபிடிக்கிற வரைக்கும் அந்த பேய் உங்களை விட்டு போகாது. இப்போ நீங்கள் சந்தோஷமாக போங்க, நான் இருக்கேன். சாமி, நான் உங்களை நம்பி தைரியமாக வீட்டுக்கு போகலாமா? தைரியமாக போங்க, போகலாமா? நான் இருக்கேன். சரி சாமி, அப்போ நான் வரேன். நன்றி சாமி. சாமி, நீங்கள் எதுக்கு அவங்ககிட்ட போய் சொன்னீங்க? அவங்ககிட்ட சொல்லாததை உங்ககிட்ட சொல்கிறேன், கேட்டுக்கோ. என்னைக்கு அந்த கையெழுத்து திறக்கப்பட்டதோ அன்னையிலேருந்து அந்த ஆவி இவங்க பையன் கார்த்தி உடம்புக்குள்ள போயிட்டு இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்று பண்ணு, அவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நான் சிறிது நேரம் கழித்து அவங்க வீட்டுக்கு வரேன். அவங்கள பத்திரமா பார்த்துக்கோ. இல்லாம டேய், அவங்க போயிட்டாங்கடா. விஷயத்தை கேட்டியா? இன்னைக்கு நம்ம அங்க போறோம், அவங்கள யாரு பார்க்கணும், அந்த சித்திரை அடிக்கிறோம். நம்ம அங்க போய் சாமியார நடிக்கிறோம், பார்க்கிறோம். வாடா போலாம்.